ஸோ இந்த கிளாஸில் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மே 24ல் அண்ணா யூனிவர்சிட்டி விஎல்எஸ்ஐ டிசைனில் கேட்ட 16 பார்ட் சியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பைப்லைனிங் அப்ளை பைப்லைனிங் கான்செப்ட் அண்ட் ஃபைண்ட் டோட்டல் கிளாக் டைம் ரெக்வயர்டு ஃபார் அப்டைனிங் outputs y equal to modulus of en plus bn where n equal to 1 2 3 4 5. ஸோ ஆக்சுவலாக புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா y is equal to log of modulus of an plus bn இருக்கும். ஸோ 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து an bn ஆட் பண்ணுவீங்க, அப்புறம் அப்சல்யூட் வேல்யூ எடுப்பீங்க. அப்சல்யூட் வேல்யூ எடுத்ததுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாகரிதமிக் எடுப்பீங்க. ஸோ அப்படி தான் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா புக்கில் இருக்கும். பட் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 ஃபங்க்ஷனாக தான் கொடுத்துருக்கான். ஸோ an plus bn மாடுலஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ பைப்லைனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஆக்சிலரேட்ஸ் ஸ்பீட் அப் தி டேட்டா பாத் இன் ப்ராசஸர்ஸ். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து இட் இன்க்ரீசஸ் த த்ரூபுட் அப்படின்னா அவுட்புட் பர் கிளாக் சைக்கிள்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லார்ஜ் கம்ப்யூட்டேஷனல் யூனிட்ஸ். என்ன பண்ண போகிறோம் பைப்லைனிங்கில் அப்படின்னா பெரிய கம்ப்யூட்டேஷனல் யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஸ்மால் கம்ப்யூட்டேஷனல் யூனிட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிட்வீன் தம் வி ஹாவ் டு இன்சர்ட் சம் ரெஜிஸ்டர்ஸ். சரிங்களா? ஸோ that will be operated at அப்படி ஸ்மால் கம்ப்யூட்டேஷனல் யூனிட்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா it will be operated with low voltage and low frequency. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பவரும் கெட் ரெடியூஸ்ட் as well as speed get accelerated. சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா y is equal to modulus of an plus bn. ஸோ வித்தவுட் பைப்லைனிங் வித் பைப்லைனிங் ரெண்டையுமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வித்தவுட் பைப்லைனிங் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா என்னன்றது நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள்ஸ், ஸோ ப்ளஸ்ன்றது ஆடர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆடர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்புட் வருதுன்னா a1 b1 ரெண்டு இன்புட்டுமே வருது. ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அந்த டைமில் அப்சல்யூட்டில் எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. ஸோ அதனால் இட் வில் பி இன் ஐடியல். நெக்ஸ்ட் கிளாக் சைக்கிளில் இந்த a1 b1ஓட சம் எங்கே வரும்னா இங்கே வரும். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூஸ்க்கு என்னென்னா மாடுலஸ் எடுப்பாங்க. மாடுலஸ் எடுத்து அவுட்புட் இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அந்த டைமில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடியலாக இருக்கும். சரிங்களா? ஸோ தேர்ட் கிளாக் சைக்கிளில் நெக்ஸ்ட் இன்புட்ஸ் a2 b2 ரெண்டுமே வரும். அது ரெண்டையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் பண்ணுவோம். ஸோ அந்த சம்முக்கு எப்போ வந்து நம்ம வந்து மாடுலஸ் எடுப்போம்னா நெக்ஸ்ட் ஃபோர்த்து கிளாக் சைக்கிளில் மாடுலஸ் எடுத்து அவுட்புட் கொடுப்போம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து ஃபார் ஃபிஃப்த் கிளாக் சைக்கிள். சரிங்களா? ஃபார் ஃபிஃப்த் கிளாக் சைக்கிளில் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா தேர்ட் இன்புட் a3 b3 வரும். அது ரெண்டையும் நீங்கள் சம் பண்ணுவீங்க. அந்த டைமில் அப்சல்யூட் மாடுலஸ் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த இது வந்து எப்படி இருக்கும்னா ஐடியலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் பண்ணதுக்கு இது வந்து என்ன பண்ணணும்னா அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும். அந்த டைமில் ஆடர் எப்படி இருக்கும்னா ஐடியலாக இருக்கும். ஸோ அப்போது ஃபிஃப்த்து கிளாக் சைக்கிளில் ஸோ அப் டு 1 to 6 கிளாக் சைக்கிளில் நமக்கு டில் சிக்ஸ்த்து கிளாக் சைக்கிள் வரைக்கும் நம்ம எத்தனை அவுட்புட் இருக்குது அப்படின்னா 3 அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அவங்க எதுவும் கொடுத்துருக்காங்களா n equal to 5 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப் டு n equal to 5 we get only 2 அவுட்புட்ஸ். ஒன்று வந்து என்னென்னா a1 plus b1, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா a2 plus b2. சரிங்களா? ஸோ 5 கிளாக் சைக்கிளில் we get only 2 அவுட்புட்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் with pipelining. So improved resource utilization and increase the functional throughput. So introduce the register between லாஜிக் பிளாக்ஸ். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா கிளாக் பீரியட் n equal to 1 கொடுக்கும்போது a1 b1 ரெண்டு கடையில் சம் எடுக்கும். சம் எடுத்துட்டு செகண்ட் கிளாக் சைக்கிளில் இந்த சம்முக்கு அது மாடுலஸ் எடுக்கும்போது செகண்ட் டேட்டா இங்கே சம் ஆகிடும். சரிங்களா? ஆடர் அடுத்த டேட்டாவை சம் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த a2 b2 இங்கே மாடுலஸ் எடுக்கும்போது தேர்ட் டேட்டா a3 b3 என்ன ஆகும் அப்படின்னா சம் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் ஃபோர்த் டேட்டா a4 b4 ரெண்டு சம் பண்ணும்போது இந்த a3 b3க்கு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கிளாக் சைக்கிளில் உங்களோட a5 b5 சம் பண்ணும்போது ப்ரீவியஸ் கிளாக் சைக்கிளில் இருந்த சம் ஆஃப் a4 + b4க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ எடுத்துருவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இன் 5 சைக்கிள்ஸ் 4 இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து த்ரூபுட் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ 4 அவுட்புட்ஸ் இன் 5 சைக்கிள்ஸ். ஸோ இதோட மினிமம் பைப்லைனிங் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிசி கிளாக் டு கியூ ப்ளஸ் மேக்ஸிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷனில் வந்து ஆடர் அதோட ப்ரொபகேஷன் டிலே ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டி செட்டப் டைம் அதுக்கப்புறம் டிபிடி ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ. சரிங்களா? ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் மினிமம் டைம் ஃபார் பைப்லைனிங். அப்போ டோட்டல் கிளாக் டைம் ரெக்வயர்ட் ஃபார் அப்டைனிங் த அவுட்புட்ஸ் ஃபார் y equal to sum of an plus bn modulus of an plus bn where n equal to 1 2 3 4 5 is 6 clock cycles. ஓகேங்களா? தேங்க்யூ.